கேபிஒய் சரத் அவர்கள் ரீசெண்டாக அவரோட சோசியல் மீடியா பேஜில் குக் வித் கோமாளி ஷோவை பற்றியும் பிரியங்கா அவர்களை பற்றியும் ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தாரு. அது இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், குக் வித் கோமாளி ஷோவில் மணிமேகலைக்கும் பிரியங்கா அவர்களுக்கும் பயங்கரமான ஒரு ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கு. சோசியல் மீடியா ஃபுல்லாகவே இப்போ டாக்ஸ் அதான் போய்கிட்டு இருக்கு. அந்த ஷோவில் கலந்துக்கிட்ட பிரபலங்கள் கூட இந்த விஷயத்தை பற்றி பேசி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் குக் வித் கோமாளியில் ஒன் ஆஃப் த கோமாளியாக இருந்த சரத் அவர்கள் ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, குக் வித் கோமாளி ஷோவை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ரொம்பவே ஜாலியாக இருப்போம், ஒருத்தரை கலாய்ச்சிப்போம், யாருமே எந்த ஒரு விஷயத்தையும் பர்சனலாக எடுத்துக்க மாட்டோம். மணிமேகலை அவர்களை நானே பல முறை கலாய்ச்சிருக்கேன். எப்பயுமே அவங்களும் இந்த மாதிரியான விஷயங்களை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. கோமாளியாக இருக்கிறப்ப அவங்கள கலாய்க்கிறது அப்படிங்கிறது வேற, அதை அவங்க ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்பாங்க. ஆனால் இப்போ அவங்க ஒரு ஆங்கர், அந்த ஒரு இடத்துல அவங்கள கலாய்க்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக சரியான முறையில் இருக்காது. பிரியங்கா அவர்களை ஆங்கராக இருக்கும் போது நம்ம எவ்வளோ பேர் கலாய்ச்சிருக்கோம், அவங்களோட ஒரு ஸ்போர்ட்டிவ் எல்லாருக்குமே வரும் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய லெவலில் ஒரு தப்பு. அந்த ஒரு விஷயத்தை தான் பிரியங்கா அவர்கள் பண்ணியிருக்காங்க. பிரியங்கா அவர்கள் எல்லாரையுமே கலாய்ச்சது இல்லை அப்படின்னு சொல்லலை, அவங்களும் கலாய்ச்சிருக்காங்க. ஆனால் நாங்கள் அப்போ ஒரு கண்டஸ்டண்ட்டாக போயிருப்போம், அப்படி இல்லைனா வேறு மாதிரி இருப்போம். ஆங்கர் அப்படிங்கிற இடத்துல கலாய்க்கிறதுங்கிறது சரியான முறையாக இல்லை. அவங்களே இதை நிறைய டைம் பண்ணியிருக்காங்க. நானும் ஷோவில் இந்த விஷயங்களை அடிக்கடி பார்த்துருக்கேன். பட் நம்மளால் போய் இதை சொல்ல முடியாது, ஏன்னா ஷோவோட கண்டென்ட்டே அந்த மாதிரி தான் இருக்குது. மணிமேகலை அவர்களுமே கோமாளியாக இருந்திருந்தாங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை பெரிய லெவலில் எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க ஆங்கராக இருக்க போய் தான் இந்த விஷயத்தை இவ்வளோ பெரிய லெவலில் எடுத்துக்கிட்டு சிவியராக மாறி இருக்கு. எது எப்படியோ இந்த ஒரு பிரச்சனை அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள பர்சனல் பிரச்சனை. இந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் பேசுங்கன்னு மக்கள் யாருமே கண்டஸ்டன்ஸ் கிட்ட பேசாதீங்க. நாங்களுமே இந்த விஷயத்தில் போயிட்டு எதுவுமே சொல்ல முடியாது, நம்ம அமைதியாக ஒதுங்கி போகிறது தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி இவர் பேசியிருந்தார். மாக்காப்பா அவர்கள் கூட இதே விஷயத்தை தான் சொல்லியிருந்தார். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எங்கே இவங்க ஏதாவது வாயை விட்டு இவங்க ஏதாவது அந்த சண்டையில் யாருக்காவது ஒருத்தருக்கு ஃபேவராக நின்று அது இவங்களுக்கு ட்ராபேக்காக மாறிடுமோ அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு பார்க்கும்போது தோணுது. எது எப்படியோ இப்போ எல்லாத்தையும் ஒரு சேர வச்சு பார்க்கும்போது பிரியங்கா அவர்கள் விஜய் டிவியை டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்களோ, அவங்க மற்ற கண்டஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி, ஆங்கர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்களுக்கு கீழே தான் எல்லாம் நினைக்கிறாங்களோங்கிற ஒரு தாட் இப்போ எல்லாத்துக்குமே எழுந்திருக்கு. ஒருவேளை அதுதான் உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. இதுக்கப்புறம் கண்டிப்பாக மணிமேகலை அவர்கள் இந்த ஒரு ஷோக்கு வருது அப்படிங்கிறது மிகப்பெரிய டவுட். இந்த ஒரு ஷோன்னு இல்லை, விஜய் டிவி ஷோலேயே வருவாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய டவுட். ஸோ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா அது மாதிரி தான் தோணுது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன, அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.